வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் மார்ஸ் ஆர்பிட்டார் மிஷன் மங்கள்யான்? ஸோ இந்தியாவிலேருந்து மார்ஸுக்கு ராக்கெட் அமிச்சோம் இல்லையா மங்கள்யான், அதை பற்றி தான் இந்த கொஷின். ஸோ ஆப்ஷன் ஏ டு பிரிங் பேக் சாம்பிள்ஸ் ஃப்ரம் மார்ஸ். ஸோ மார்ஸ்லேருந்து ஒரு சாம்பிள்ஸை எடுத்துகிட்டு இந்தியாவுக்கு திருப்பி வரதுக்கான்னு கேட்குறாங்க. அல்லது ஆப்ஷன் பி டு ஸ்டடி த அட்மாஸ்பியர் ஆஃப் மார்ஸ். ஆப்ஷன் சி டு எஸ்டாப்ளிஷ் அ ஹியூமன் காலனி இன் மார்ஸ். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வர அளவுக்கு இன்னும் எந்த கண்ட்ரியுமே டெக்னாலஜி டெவலப் பண்ணல. ஸோ இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி ஸ்டடி த அட்மாஸ்பியர் ஆஃப் மார்ஸ். எஸ், இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஹியூமன் காலனியான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து இதுவே ஒரு அன்மேன்டு மிஷன் தான், ஹியூமன்ஸ் யாருமே இதில் போகல. ஸோ இதுவும் ராங் ஆன்சர். இந்தியா வந்து யூஎஸ்ஏ, ரஷ்யா, யூரோப்புக்கு அப்புறம் 4th country to send a successful mission to Mars. Maitri is a joint military exercise between which country and India அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாய்லாந்து. ஸோ இந்தியாவும் தாய்லாண்டும் சேர்ந்து நடத்துகிற மிலிட்ரி எக்ஸசைஸ்க்கு பேர் தான் மைத்ரி. மெயின்லி கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன் அண்ட் இன்டர் ஆப்ரேட்டபிலிட்டி, இதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் நடத்துகிறாங்க. இந்தியா வந்து தாய்லாந்து கூட மட்டும் இல்லை, வேர்ல்டில் இருக்க நிறைய கண்ட்ரிஸ் கூடயும் இந்த மாதிரி மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணுது. அந்த மாதிரி மங்கோலியா கூட இந்தியா பண்ணுற மிலிட்ரி எக்ஸசைஸ்க்கு பேர் நொமாடிக் எலிஃபண்ட். அண்ட் ஆப்ஷன் சி ரிம்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிம் ஆஃப் பசிபிக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் நேவல் எக்ஸசைஸ் இதுதான். 29 கண்ட்ரி இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து ஐஎன்எஸ் சிவாலிக் அப்படின்ற கப்பலை வந்து இந்த எக்ஸசைஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்கேல் ஹியூமனாய்டு ரோபோட்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ சோஃபியா. ஏஐ பவர்டு சோஃபியா வந்து வேர்ல்ட்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் ரோபோட் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கு. சவுதி அரேபியா சோஃபியாவுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. பட் இது ரீசெண்டாக கிரியேட் பண்ணதுனால இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி ஹோண்டா கம்பெனியால் கிரியேட் பண்ணப்பட்ட அசிமோ. இந்த ரோபோட் 2000 இயரில் மொபிலிட்டிக்காக கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது நம்மளுடைய ராங் ஆன்சர். அண்ட் ஆப்ஷன் சி யுனிமேஷன் அப்படின்ற வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரொபாட்டிக் கம்பெனினால தயாரிக்கப்பட்ட வெபட் 1, அதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்கேல் ஹியூமனாய்டு ரோபோட். இது 1972லயே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. மிக்கா, அட்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பவர்ஃபுல் ரோபோட்ஸ் இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. 3 மிஷன் ஹஸ் கன்ஃபர்ம் த presence of which elements? இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் மூனோட சவுத் போலுக்கு ஒரு ரோவர் அனுப்பிச்சு இல்லையா. ரோவர் அப்படின்னா சர்ஃபேஸ் மேல ஊர்ந்து போகக்கூடிய ஒரு மெஷின் அப்படின்னு அர்த்தம். அந்த பிரக்யான் ரோவர் என்ன இன்ஃபர்மேஷனை இந்தியாவுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் பத்தி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ சல்ஃபர் வந்து மூனோட சர்ஃபேஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை லிப்ஸ் அப்படின்ற டெக்னாலஜி வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. லிப்ஸ் அப்படின்னா லேசர் இன்டியூஸ்ட் பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் அப்படின்னு அர்த்தம். லேசரை சாயில்லையோ ராக்லையோ உள்ள அனுப்பி அதுல என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு டேட்டாவை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பி இருக்கு. அதுல சல்ஃபர் மட்டும் இல்லாம அயனும் பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, ஆக்சிஜனும் பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆல் ஆஃப் த எபோவ். இது மட்டும் இல்லாம வேற என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் இப்போ வரும். So which of the following fighter jets was purchased from France by India? ஸோ இதில் எந்த ஃபைட்டர் ஜெட் வந்து ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து இந்தியா வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ F-16 ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து தயாரிச்சு உலக நாடுகள் பல நாடுகள் வாங்கியிருக்காங்க. பட் இந்தியா கிட்ட ஒரு F-16 கூட கிடையாது. பட் இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரியான பாகிஸ்தான் நிறைய F-16 அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஆப்ஷன் பி Sukhoi 30 Mark 1. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டமில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஆனால் இதை வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கணும், ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்கலை. ஸோ இதுவும் நம்ம ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் சி டசால்ட் ரஃபேல். டசால்ட் ரஃபேல் தான் நம்ம ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்கின ஃபைட்டர் ஜெட். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி டசால்ட் ரஃபேல். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். நம்ம கூகுள் மேப்ஸ்லலாம் இந்த டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த தேடி கண்டுபிடிச்சி போகிறதுக்கு மேப்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது ஜிபிஎஸ் டெக்னாலஜி மூலயமா தான். பட் அது வந்து ரியல் டைமில் வெதர் கண்டிஷன்ஸை கொடுக்காதுன்றதுனால இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி லிடார், அதாவது லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங்னு சொல்லுவாங்க. ஃப்ளட்டோட ஏரியாஸை மார்க் பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் ஆகலாமே தவிர பட் ரியல் டைம் டேட்டா இது தராது. அண்ட் ஆப்ஷன் சி சேட்டிலைட் ரிமோட் சென்சிங்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இடத்துல வந்து ஃப்ளட் வரப்போகுதுன்னா ஏர்லியாகவே டிடெக்ட் பண்ணுறது இந்த டெக்னாலஜி மூலயமா தான். சோனார்ன்றது கடல் கடியில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணுற ஒரு டெக்னாலஜி. ஹூ ஆர் நாட் யூஸ்டு ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் ஜென்ரலி டியூரிங் இந்தியன் எலெக்ஷன்ஸ். இதுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பற்றி பார்ப்போம். ஆப்ஷன் ஏ சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்.
ஸோ எலெக்ஷன் போலிங் டே அன்னைக்கு நம்ம ஓட்டு போடுறப்போ வெளியே பெரிய பெரிய கன்னெல்லாம் வச்சுட்டு போலீஸ் நிற்பாங்க இல்லையா, அவங்க வந்து மோஸ்ட்லி சிஏஎஸ்எஃப் தான். ஸோ இவங்க வந்து எலெக்ஷனில் அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆன்சர் இல்லை. அடுத்து சிஆர்பிஎஃப், வெளியே வந்து ஒரு பெரிய கலவரமோ ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, லா அண்ட் ஆர்டரை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களும் நம்ம ஆன்சர் கிடையாது. என்எஸ்ஜி, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, மோஸ்ட்லி அவங்க ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷன், அப்புறமா ஆன்டி ஹைஜாக்கிங் ஆப்ரேஷன் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணப்படுவாங்க. பட் இன் வெரி ரேர் கேசஸ் என்எஸ்ஜியுமே எலெக்ஷன் கமிஷனர் நினைச்சாருன்னா எலெக்ஷன் டியூட்டியில் இன்வால்வ் பண்ணலாம். பட் ஜென்ரலி தே ஆர் நாட் யூஸ்ட். அதனால இது வந்து நம்ம கரெக்டான ஆன்சர். கீர்த்தி சக்ரா இஸ் அவார்டட் ஃபார், ஸோ இந்தியாவோட செகண்ட் ஹையஸ்ட் பீஸ் டைம் கேலண்டரி அவார்டான கீர்த்தி சக்ரா எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பத்தி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, எக்ஸப்ஷனல் கேலண்டரி இன் த பிரசன்ஸ் ஆஃப் எனிமி. எனிமி இருக்கிறப்போ ஒரு எக்ஸப்ஷனல் ஆக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு கொடுக்கப்படுற அவார்டு வந்து இந்தியாஸ் ஹையஸ்ட் கேலண்டரி அவார்டான பரம்வீர் சக்ரா. ஸோ இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி, டிஸ்டிங்விஷ்டு சர்வீஸ் ஆஃப் ஹை ஆர்டர் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸில் ஒரு எக்ஸப்ஷனல் ஆக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு கொடுக்கப்படுற அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனா அவார்ட் ஆர் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட். ஸோ இதுவுமே நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் சி, ஆக்ட் ஆஃப் வேலர், கரேஜியஸ் ஆக்ஷன் ஆர் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அவே ஃப்ரம் த ஃபீல்ட் ஆஃப் பேட்டில். ஸோ இதுதான் கீர்த்தி சக்ரா கொடுக்கறதுக்கான கிரைட்டீரியா. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் சி. Which satellite navigation system is developed by ISRO to provide accurate positioning information over India and neighbors? இதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ, ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இது வந்து டெவலப்டு பை யுனைடெட் ஸ்டேட்ஸ். இது வந்து குளோப் ஃபுல்லா கவர் பண்ணுது. அதனால இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி, குளோனாஸ், அதாவது குளோபல் நேவிகேஷன் சேட்டிலைட் சிஸ்டம். இது வந்து டெவலப்டு பை ரஷ்யா. இதுவுமே குளோப் ஃபுல்லாக நேவிகேஷன் ப்ரொவைட் பண்ணுது. ஆனால் இது ரஷ்யாவால் டெவலப் பண்ணப்பட்டதுனால இது நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர் கிடையாது. அடுத்து கலீலியோ, இதுவுமே வந்து குளோபல் நேவிகேஷன் சிஸ்டம் தான். இது டெவலப்டு பை யூரோப்பியன் யூனியன். ஸோ இதுவும் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் டி, நாவிக், நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டிலேஷன். இதுதான் டெவலப்டு பை இந்தியா. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். இந்தியன் பார்டர்ஸ்லேருந்து 1500 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே இதனுடைய நேவிகேஷன் ரேஞ்ச் வந்து யூஸ் ஆகுது.